ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் அமைத்த கமிட்டிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966. இந்த முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்த காலத்தில் அமைக்கப்பட்டது. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய மாநில உறவுகள் குறித்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசால் அமைக்கப்பட்ட ராஜ்மன்னார் கமிட்டி, ஓகேவா, ராஜமன்னார் கமிட்டி வந்து 1969 அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் எங்கே அப்படின்னா பஞ்சாபில், இந்த அனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் பஞ்சாபில் போடப்பட்டது. இது எந்த ஆண்டு அப்படின்னா 1973. அதுக்கப்புறம் மேற்கு வங்க ஆவணம், ஓகேவா, மேற்கு வங்க ஆவணம் பார்த்திங்க அப்படின்னா 1977. இதுவும் மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக இயற்றப்பட்ட ஒரு தீர்மானம் தான் மேற்கு வங்க ஆவணம். எந்த ஆண்டு அப்படின்னா 1977. அதுக்கப்புறம் சர்க்காரியா கமிட்டி, இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா சர்க்காரியா கமிட்டி. நிறைய பரிந்துரைகள் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. 1983 சர்க்காரியா கமிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஞ்சி ஆணையம் 2007. இதுதான் மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டிகள். ஃபஸ்ட்டு முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966, ராஜ்மன்னார் கமிட்டி 1969. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் 1973, மேற்கு வங்க ஆவணம் 1977. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்காரியா கமிஷன் 1983. அதுக்கப்புறம் 2007 வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சி ஆணையம்.